தமயந்தி சீரியலில் நாளைக்கு என்னடா போதும் பார்க்கலாம். அவங்க எபிசோட் ரொம்ப அருமையாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் மட்டும் பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு வந்துட்டாங்க. செல்வி சொன்னதெல்லாம் உண்மையாக பொய்யான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்து மெஸ்ஸுக்கு வந்து போகிறாங்க. அன்னபூர்ணி மெஸ்ஸுக்கு பார்த்தா பூட்டி இருக்கு. உட்காந்து அழுகுன்னு அழுகுறாங்க. சின்ன வயசில் ஃப்ளாஷ்பேக் மாதிரி காட்டுறாங்க. இந்த மெஸ் எப்போதும் வந்து எரிஞ்சிக்கிட்டே இருக்கணும். நான் வந்து இந்த நெருப்பு வடிவத்தில் எல்லாரோட பசியும் வந்து ஆற்ற போகிறேன் அப்படின்னு சொன்ன விஷயத்தெல்லாம் அப்புறம் ரிலைஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே இருக்காங்க. ஏஜிஆர் வந்து மாதம் வந்து கார்லேருந்து இறங்குறாங்க. என்னம்மா உன் நல்லன் எங்கே போயிருக்கான்னு தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க. முன்ன அவன் எதுக்காக கல்யாணம் நான் தெரியாமல் பேசிகிட்டு இருக்கேன். அவன் தான் மிகப்பெரிய ஃப்ராடுன்னு நான் தான் சொன்னல. அவன் வாழ்க்கையை வந்து பாலாகிட்டான். இந்த மெஸ்ஸை பூட்டுறதுக்கு தான் அவன் இவ்வளோ ட்ராமா போட்டுக்கிட்டு இருந்தான். நீயும் ரெசிபி எல்லாம் கொடுத்துட்ட போல இருக்கு. இதெல்லாம் எப்படி உனக்கு தெரியும்? அவன் எங்கே தெரியுமா போயிருக்கான்? அந்த ரெசிபி எடுத்துகிட்டு போயிட்டு அதெல்லாம் நீங்கள் சொல்கிற விஷயத்தெல்லாம் நான் கேட்க மாட்டேன். தமிழ்நாடு கலாச்சாரம்னாலே கலாச்சாரம் தான். வேறு லெவல். கட்டின புருஷன் எவ்வளோ பெரிய தப்பானவனாக இருந்தாலும் தாலி கட்டிட்டானா அவனுக்கு எல்லாமே வந்து நியாயம் வந்து பேச ஆரம்பிச்சிருவீங்களே. சரி நீ வேணால் ஃபோன் அடித்து கேளு. அவன் ஃபோன் எடுத்து இது மாதிரி கரெக்டான லொக்கேஷன் சொல்லிட்டானா நான் வாபஸ் வாங்கிக்கிறேன். என்ன நான் கேட்ட கேள்விக்கு நீ பதில் சொல்கிறதாம நிற்கிறத பார்த்தா பல டைம் வந்து ஃபோன் அடித்து பார்த்து ஏமாந்து போயிருக்கு. அவன் டெல்லிக்கு போயிருக்கான். அவர் பிஸ்னஸ் விஷயமா போயிருக்காரு. ஏய் எதுக்காக போயிருக்காங்க தெரியுமா? பேட்டன் ரைட்ஸ் வாங்க போயிருக்கான். அவனோட ரெசிபிக்கலாம் உனக்கு ஒன்றும் புரியலல்ல. காப்புரிமை, அதாவது உன் மெஸ்ஸில் இருக்கிற உணவு இனிமேட் அவனுக்கு மட்டும்தான் சொந்தம். நீ ரெசிபியெல்லாம் கொடுத்துட்ட. இனிமேட் யாருமே இந்த டிஷ்ஷை வந்து யூஸ் பண்ணக்கூடாதுன்னா அவன் போயிருக்கான். காப்பி ரைட்ஸ் மாதிரியா? ஆமாம், அந்த காப்புரிமை தான் வாங்க போயிருக்கான். இனிமேட் உன்னால் எதுவுமே கிழிக்க முடியாது. அன்னபூர்ணிங்கிற உன்னோட மெஸ்ஸில் கூட இனிமேட்டு இந்த இடத்துல இருந்தால் அந்த டிஷ்லாம் வந்து பிறந்துச்சு. இனிமேட்டு இங்கேயே இருக்கக்கூடாது. அதனால தான் மெஸ்ஸுக்கு வந்து பூட்டிட்டான். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து அவன் டீல்லாம் அவங்ககிட்டலாம் பேசுவான். நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு பணம் கொடுக்குறான். பார்த்துக்கம்மா, ஆனால் கட்ட கடைசியில் நீ தான் ஏமாந்து போய் நிற்க போகிற. அதெல்லாம் முடியாது. நீங்கள் சொல்கிறதெல்லாம் பொய்யா தான் இருக்கும். நலன் எனக்கு நம்பிக்கை துரோகம் செய்ய மாட்டார். எனக்கு 100% கான்ஃபிடண்ட்டாக இருக்கேங்கிற மாதிரி தான் பேசுகிறாங்க அந்த இடத்துல தமயந்தி. சொன்னால் கேட்க மாட்டேன்ல. சுப்பிரமணியனும் நீயும் சேர்ந்து தானே டீல்லாம் வந்து போட்டு வந்தீங்க. நாங்கள் எங்கள் டீல் போட்டு வந்தோம். ஓ, உனக்கு சுப்பிரமணியனா யாருன்னே தெரியாதுல்ல. இவர் தான் சுப்பிரமணியன். நீ நலனும் போயிட்டு வந்து இவருக்காக தானே பேசிகிட்டு இருந்தேன், நலனுக்காக. இதெல்லாம் உனக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிக்கிறாங்க அந்த இடத்துல. நம்ம ஏஜிஆர் உனக்கு சந்தேகமாக இருந்தால் இது உண்மையாக இல்லையான்னு அவர்கிட்டே வந்து கேட்டுக்க. நான் வந்து போய் சொல்லலாம், ஆனால் அவர் வந்து போய் சொல்லுவாரா? உன் புருஷனோட லட்சணம் என்னன்னு உனக்கும் தெரியணும்ல. அவன் எவ்வளோ பெரிய அயோக்கியக்காரன். அப்பப்பா நானாவது அந்த ரெசிபியெல்லாம் கற்றுக் கொடு, உன்னோட பிரச்சனையெல்லாம் தீர்க்கிறேன்னு சொல்லி தான் வந்தேன். ஆனால் உன்னே கல்யாணம் பண்ணுற மாதிரி உன் வாழ்க்கையும் கெடுத்து மெஸ்ஸையும் பூட்டி ஆஹா ஏகப்பட்ட இதில் வந்து சதி வேலை பண்ணியிருக்கான். ஆனால் கடைசியில் அவனை தானே ஹீரோன்னு எல்லாரும் ஒத்துக்கிறீங்க. அவன் மிகப்பெரிய ஃப்ராடு. உனக்கு நம்பிக்கை துரோகம் செஞ்சவன். அவன் பணத்துக்காக என்ன வேணான்னு செய்வான். இது எல்லாம் கூடிய சீக்கிரம் உனக்கு புரியதான் போதுங்கிற மாதிரி நலனை பற்றி சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. இதெல்லாம் கேட்டு அப்படியே வந்து சந்தேகப்படாமல் நிற்கிறாங்க. நீங்கள் சொல்கிறது என்னால் ஒன்றும் நம்ப முடியல. அதான் நான் சொன்னேன், நீ வேணா சுப்பிரமணியன் சாரை வந்து மீட் பண்ணிப்பார். அவர் உனக்கு புரிய வச்சாருன்னா ஓகே தானே. இனிமேட்டு உனக்கு எல்லா உண்மையும் படிப்படியாக வந்து புரிய போகுது. ஆனால் பல நாள் எபிசோடை நான் சட்டுன்னு உனக்கு சொல்லி முடிச்சிட்டேன். அதனால் நீ என் மேலே நம்பிக்கைப்படாமல் இருக்கலாம். ஆனால் கூடிய சீக்கிரம் இதுதான் உண்மை. உண்மையை மறைக்க முடியாது. சூரியன் வெளிச்சம் வந்துச்சுன்னா இருட்டெல்லாம் போய் தான் ஆகணும். அதே மாதிரி தான் எல்லா உண்மையும் உனக்கு கூடிய சீக்கிரம் வந்து தெரியதான் போகுது. நலனோட அயோக்கியதானம் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் கார் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. கோயிலுக்கு வந்து போகிறாங்க. தயவு செஞ்சு இப்போ நான் சுப்பிரமணியனை மீட் பண்ண போகிறேன். ஆனால் அவர் அப்படிப்பட்டவரெல்லாம் இல்லை. நலன் வந்து தங்கமான மனுஷன் தான் சொல்லணும். என்னால் மெஸ்ஸை ஒரு நாள் பூட்டினதே வந்து தாங்க முடியல. மெஸ்ஸை நிரந்தரமாக பூட்டுவாங்கன்னு சொல்லி கண்ணா அப்படின்னா இவங்கெல்லாம் பேசுகிறாங்க. இதெல்லாம் என்னால் எப்படி தாங்க முடியுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு சாமி வந்து கும்பிட்டுட்டு இருக்காங்க. எனக்கான வாழ்க்கையை இதை அமைச்சு கொடுத்தது அம்மான்னு தான் நினைக்கிறேன். அப்படி இருக்கும்போது எதுக்காக இது மாதிரிலாம் செஞ்சாங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியலங்கிற மாதிரி பேர் அதிர்ச்சியாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம தமயந்தி அவங்க சுப்பிரமணியனை வந்து மீட் பண்ணலான்னு சொல்லிட்டு போகும்போதே நீங்கள் தான் நலனோட ஒய்ஃப் வந்திருக்காங்கன்னு சொல்லி சுப்பிரமணியன்ட்ட சொல்கிறாங்க. உள்ளே வாங்கன்னு சொன்னேன். தமயந்தி வந்து உட்காந்துருக்காங்க. உன்னோட ரெசிபிக்காக தாம்மா நலன் வந்து இவ்வளோ பர்ஃபார்ம் பண்ணான். ஆனால் கடைசியில் ஒன்றையும் வந்து கொண்டு வந்துடுவான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சார் சொல்கிறீங்க? தமிழ்நாட்டில் 50 ரெஸ்டாரண்ட் வந்து ஓப்பன் பண்ணணும் தான் எங்களோட திட்டம். அதில் உன்னோட டிஷ் தாம்மா இருக்க போகுது. ஆனால் பேர்லாம் இருக்கவே இருக்காது. இதுக்காக தான் நலன் வந்து அங்கே வந்து சேர்ந்தான். உன்னோட ரெசிபியை எப்படியாவது எடுத்துகிட்டு வந்துடுறேன்னா சொன்னான். ஆனால் நீயே வந்து அவனுக்கு மனைவியாவை ஆயிருந்தா கல்யாணத்துக்கு நாங்கள் ஜாம்னு வந்து வந்துருப்போம்லம்மா. அதான் மிஸ் ஆகிடுச்சு. இப்போ 50 கோடி ரூபா கிட்ட இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் அவன் கம்பெனிக்கு. அவன் ஓஹோன்னு வரப்போகிறாமா. தமிழ்நாடு ஃபுல்லாக அவனோட டிஷ் ரொம்ப பாப்புலராக இருக்குது. ஒன்றை மாதிரிலாம் நாங்கள் 20க்கு 30க்குலாம் விற்றுட்டு இருக்க மாட்டோம். அதோட ரேஞ்ச் எல்லாம் வேறு லெவலில் இருக்கும். மினிமம் 1000 ரூபாய் 1500 ரூபாய்க்கு கீழே
எதுவுமே இருக்காதுங்கிற மாதிரி அந்த இடத்துல சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னு வந்து ஆச்சரியப்படுறாங்க. அப்போனா காப்பிரைட்ஸ் வாங்க தான் போயிருக்காரா அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் கேட்குறாங்க. ஆமாம்மா, நம்மக்கிட்ட இருக்கிற ரகசியமான ஒரு விஷயத்த நம்ம பதிவு பண்ணணும். நமக்குன்னு மட்டும்தான் சொந்தமாக இருக்கணும் தவிர எல்லாருக்கும் இதெல்லாம் தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கேன், அப்புறம் சட்ட ரீதியாக நம்ம போயிட்டு அவன்கிட்ட மான வழக்கு நஷ்ட ஈடு போட்டு எல்லாத்தையும் வந்து உருவிடலாம். அப்படி இருக்கும்போது அவன் அரண்டு உருண்டு போயிட மாட்டானா அப்படின்னு சொல்லி கண்ணா அப்படின்னா திட்டுறாங்க அந்த இடத்துல. ஆமாங்க, நீங்கள் சொல்கிறதும் கரெக்டு தான். இல்லாதவன்கிட்ட எடுக்கிறதும் இருக்கிறவன் பல மடங்கு பெருக்கிறதும் இந்த காலத்தில் எல்லாம் ஈஸி தானே. கரெக்டாக சொன்னமா. நீ வந்து சின்னதாக நடத்திக்கிட்டு இருந்த ரெசார்ட்டை நாங்கள் பிரம்மாண்டத்தின் உச்சமாக 50 வந்து கடையை வந்து ஆரம்பிக்க போகிறோம். ஒவ்வொரு கடையும் 1,00,00,000 ரூபா மதிப்பு. அப்போனா எவ்வளோ மாதம் ஆகும்னு நினைக்கிறேன்? 2 மாதத்துலேயே போட்ட காசுலாம் நாங்கள் எடுத்துருவோங்கிற மாதிரி சுப்பிரமணியன் பேசுகிறாங்க. இதெல்லாம் கேட்டு அதிர்ச்சியாகி அப்படியே சோகமாக வந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க. என்னம்மா, நான் சொல்கிறத கேளுமா அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. இன்னொன்றுமா, கடை வந்து உன்னோட பேரெல்லாம் வைக்க முடியாது அன்னபூர்ணின்னு. ஆனால் கண்டிப்பாக உன்னோட டிஷ் மட்டும்தான் அங்கே பிரபலமாக இருக்க போகுது. எல்லாரும் உன் டிஷ்ஷை தான் வந்து சாப்பிட போகிறாங்க. இது சத்தியமான உண்மை தான். ஆனால் என்ன, சீக்கிரட்டாக நீ இருக்க. ஆனால் கடை பேர் மட்டும் வேறு ஐஃபையாக வைக்க போகிறோங்கிற மாதிரி சுப்பிரமணியன் பேசுகிறாங்க. அதிர்ச்சியாகி போயிட்டே இருக்காங்க. என்னது, நம்ம பேச பேச இந்த பொண்ணு மட்டும் போயிட்டே இருக்குங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல. அப்போனா நம்ம அன்றைக்கி வந்து பேசினது எல்லாம் வந்து இந்த டீலுக்காக தானா? நானே என் மெஸ்ஸை இழுத்து மூடுறேன் தான் நலன் பின்னாடி வந்தானா காதலுங்கிற வேஷத்தில். இவனும் நடந்து போச்சா? திருப்பி வந்து மெஸ்ஸுக்கிட்ட வந்து உட்காடுறாங்க. ரொம்ப சோகமாக உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்தா அபிராமி அம்மாவும் பிரீத்தியும் வராங்க. நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிடுறாங்க. நிச்சயம் எங்கள் அண்ணன் இது மாதிரிலாம் தப்பெல்லாம் பண்ண மாட்டார். தயவு செஞ்சு சொல்கிறத கேளுங்க. நீ இந்த விஷயத்த வந்து வேறு மாதிரி தான் ஹேண்டில் பண்ணுங்கிற மாதிரி அந்த இடத்துல பேசுகிறாங்க. இதை கேட்டோன்னு வந்து பேரதிர்ச்சியாக நிற்கிறாங்க. நம்ம தமையேந்தி, இல்லை இது மாதிரி தான் எல்லாருமே சொல்கிறாங்க. நானும் கேட்டு பார்த்துட்டேன். எல்லாரும் வந்து இப்படி தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. என் வாழ்க்கையே பாலாயிடுச்சு. உங்கள் அண்ணன் இப்படி ஒரு நம்பிக்கை தருவங்க செய்வாங்க நான் எதிரே பார்க்கலங்கிற மாதிரி தமயந்தி வந்து ஃபீல் பண்ணி அழுகுற மாதிரி காட்டி இந்த எபிசோட் வந்து அதடி மாதம் முடிச்சிருந்தாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம்.